நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ரிட்டயர்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணலாம்? 2 முக்கியமான ரூல். இது ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணால் பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் மற்ற எல்லாமே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ரிட்டயர்மெண்ட் பிளானிங் எப்போ ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம், எப்போ இருந்தால் ஏர்லி ரிட்டயர்மெண்ட். நிறைய பேர் 45 வயசில் ரிட்டயர் ஆகணும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பாசிபிளா? 50 வயசு ரிட்டயர் ஆகணும், எனக்கு இவ்வளோ பணம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம். பட் நம்ம வாழ்க்கை எப்படி அதை போய் அடைய முடியுமா? அதை எப்படி நான் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணுறது? இந்த டீட்டெயில்ஸை சிம்பிளாக 2 ரூல் மூலமாக சொல்கிறேன். அண்ட் அதுக்கான சொல்யூஷனும் டுவர்ட்ஸ் எண்டு நமக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டயர்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா 30x ரூல் ஆஃப் ரிட்டயர்மெண்ட். அதாவது இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ₹1,00,000 செலவாகுதுன்னா வருஷத்துக்கு 12 லட்சம். ஸோ இப்போ ரிட்டயர்மெண்ட் ஆகணும்னா 30 இன்டூ யுவர் கரண்ட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 crores. இந்த பணத்தை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே கூட ரிட்டயர்மெண்ட் ஆகலாம். ஸோ ஃப்யூச்சரில் ரிட்டயர்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு 10 வருஷத்தில் ரிட்டயர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் இன்னொரு 10 வருஷத்தில் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம். 50,000 இப்போ செலவாகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 10 வருஷத்தில் மேபி 1,00,000க்கு மேலே இருக்கும். ஒன்றுன்னு வச்சா கூட 12 லட்சம், 30xனா 3.6 crores உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றது ஒரு காமனான ஒரு தம்ப் ரூல்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 20 வயசு 30 வயசில் இருக்கீங்க, 40 வயசில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வருஷத்தில், 20 வருஷத்தில், இல்லை 30 வருஷத்தில் ரிட்டயர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் ஈஸியாக பிளான் பண்ண முடியும். சரி, இந்த கண்டுபிடிச்சாச்சு. நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது? ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாமா, இன்சூரன்ஸ் எடுக்கலாமா, ஆன்னுட்டி எடுக்கலாமா, எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு சேஃப், ரிட்டயர்மெண்ட்னோடனே சேஃபாக இருக்கணும்ப்பா, 60 வயசில் எனக்கு இவ்வளோ ஃபிக்ஸடாக பணம் வந்தால் போதும், இந்த மாதிரி தான் யோசிப்போம். பட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ரிட்டயர்மெண்ட்டுக்காக பணம் சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னும் போது எதை போட்டால் எனக்கு குயிக்காக பணம் வளரும். அண்ட் இது வந்து ரெகுலேட்டட் ப்ராடக்டாக. இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஐஆர்டிஏ ரெகுலேஷன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செபி ஆம்ஃபி கீழே வருது. ஸ்டாக் மார்க்கெட் அகைன் செபி கீழே வருது. அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. பட் நமக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அப்படி இல்லைனா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூட்டபுளாக, சரி சிம்பிளாக ரூல் ஆஃப் 72. இல்லை சில பேர் வீடு வாங்கி ரெண்டல் இன்கம் வரட்டும் அப்படின்வாங்க. ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கும், இன்னொரு வீடை வாங்கிட்டு 50 வயசு 55 வயசில் நான் கட்டி முடிச்சுட்டு நான் லோன் கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டல் இன்கம் வரும் அப்படின்ற பாயிண்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ரூல் ஆஃப் 72 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட போட்ட பணம் வந்து ஒரு 10% வளருது அப்படின்னா 72 டிவைடட் பை 10, 7 வருஷம் ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆகும். இப்போ நீங்கள் போட்ட பணம் வந்து 15% வளருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5%, 4.5 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்குள்ளே உங்கள் பணம் டபுள் ஆகும். ஸோ 20%னா கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துலேயே உங்கள் பணம் டபுள் ஆகிடும். 72 டிவைடட் பை ரிட்டர்ன்ஸ் போட்டோன்னா எவ்வளோ வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா 6% அப்படின்னா 72 டிவைடட் பை 6 அப்படின்னா 12 வருஷம் ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆகுது. ஆன்னுட்டி ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்போ தான் ஆன்னுட்டி கிடைக்க போகுது. பட் ரிட்டர்ன்ஸ் இப்போதுலேருந்து பணம் போட்டிங்கன்னா அதே 6-6.5% மேலே கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் நீங்கள் போடுற பணம் டபுள் ஆகும். பட் இதே மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா 15% எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸே 14%, 14.5% கொடுத்துருது. நம்ம வந்து மற்ற ஃப்ளெக்ஸி, மல்டி கேப் அப்படின்னு எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆவரேஜாக 15 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 வருஷம் 15% வச்சா கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்தில், லெட்ஸ் டேக் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துப்போம். 5 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகுது. இல்லை 12% பெஞ்ச்மார்க் 12% வச்சுக்கிட்டா கூட 6 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகுது. அப்படின்னும் போது நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். ரிட்டயர்மெண்ட்டுக்கு உங்கள் பணம் குயிக்காக டபுள் ஆகிட்டே போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆகிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆனாலும் அடுத்த தடவை டபுள் ஆகிறதுக்கு இன்னும் குயிக்காக, ஏன்னா பணம் அதிகமாக இருக்குது, அந்த பணம் டபுள் ஆக போகுது அப்படின்ற பாயிண்டில். ஸோ எஸ்ஐபி பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் 30 வயசில் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறீங்க அப்படின்னா 25-30 இயர்ஸில் ஈஸியாக உங்களால் கோடிக்கணக்கில் பணம் சேர்க்க முடியும். ஜஸ்ட்டு மந்த்லி 3,000 rupees ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு 18-20%. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா லாங் ரனில் 7 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கு. ஏன்னா சிம்பிள் 3,000 rupees 30 வருஷம். ஆனால் டைம் லைன் ஜாஸ்தி. நடுவில் போய் இதுக்காக எடுக்கிறேன், அதுக்காக எடுக்கிறேன்னு பணத்தை ரீடீம் பண்ணுறேன், அப்போ வேணும்னு ஆட் பண்ணிக்கிறேன், இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. போட்டோமா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு மானிட்டர் பண்ணுங்கள். பட் லாங் டேர்ம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம், தேவையான பணம் கிடைக்கும். சரி, எனக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பணம் வேணும்னு தெரியறதுக்கு இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி இப்போது 7-8 இயர்ஸ் ஒன்ஸ் டபுள் ஆகும். 6-7% எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்னா ஈஸியாக 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் இன்ஃப்ளேஷனும் டபுள் ஆக போகுது. உங்கள் பணத்தை செலவு பண்ணுற பணம் அதிகரிக்கும்னு சொல்கிறோம்.
ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃப்யூச்சரில் எவ்வளோ ஆக போகுதுன்னு கணக்கு பண்ணி தான் போடுறோம். இதெல்லாம் ப்ராப்பர். சரி, இது வந்து பிளானிங். எப்படி எந்த ரூல் ஃபாலோ பண்ணி நான் பணம் அரைவ் பண்ணுறது, எந்த ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்டா, இன்சூரன்ஸா, அது ஒன்று. ஃபைனல் ஆப்ஷன் வந்து எதில் போடுறது அப்படின்றது. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டு டிசைட் பண்ணிட்டோம்னா அதுலேயுமே வந்து ஈஸியாக வந்துருச்சு. இப்போ இன்சூரன்ஸ்னால் ரிட்டையர்மெண்ட்டுக்காக இந்த ஃபண்டு ரிட்டையர்மெண்ட் பாலிசின்னு இருக்கும், பென்ஷன் ஃபண்டுன்னே இருக்கும் பேர். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும், அப்படியா ரிட்டையர்மெண்ட்னா பென்ஷன் வேணும், அப்போ இதில் போட்டுடலாம் அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுன்னு இருக்குது. அதாவது எந்த சொல்யூஷன் வேணும், சைல்டு எஜுகேஷனா, அதுக்கு தனியாக சைல்டு எஜுகேஷன் ஃபண்டு, சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய கேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒன்று 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட், இல்லை சில ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 58 வயசும் லாக்கு, 58-60 வயசு வரைக்கும் லாக் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பணம் போட்டுகிட்டே இருக்கலாம், எடுக்க முடியாது. 58 வயசு மேலே தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மல்டி அசெட் ஃபண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டெப்ட்டு, ஈக்விட்டி, ப்ரொபோசிஷன், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் கேட்டகரி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஆவரேஜாக 12-14% இல்லை 10-14% ரேஞ்சில் வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா நிலையான வருமானம் லாங் டேர்மில் கம்பவுண்டிங் நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் நிறைய ஐசிஐசிஐ பென்ஷன் ஃபண்ட்லாம், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 20-23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சில ஃபண்ட்ஸ் அக்ரெசிவாக இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் பட் தெரியல அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. தாராளமாக கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா லாக்இன் பீரியட் இருக்குது, அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. ஸோ அந்த லாக்இன் பீரியட் முடியறதுக்குள்ளே உங்கள் பணம் வந்து சேஃபாகவே மல்டிப்ளை ஆகிருக்கும், அதிகரிச்சிருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் வந்து நான் என்ட்ரு ஆகிடலாம், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எப்படி இன்சூரன்ஸ் போட்டிங்க 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் சார், பட் பண்ணால் என்ன எதில் போடணும்னு தெரியல. 2 months முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்து கேட்டாங்க, ஏஜென்ட் வந்தாங்க. நான் பணத்தை போட்டுட்டேன், 2 மாதம் கட்டிட்டேன். பட் ஆனால் 25 வருஷம் கழிச்சு தான் பணம் வருமா, அதுவும் இவ்வளோ தான் வரும்னாரு. சார் கனெக்ட் பண்ணி, சரி இவ்வளோ போட்டு இவ்வளோ தான் வருது, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதே 6500 மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா 25 வருஷத்தில் இவ்வளோ லட்சங்கள் வரும், இவ்வளோ கோடிகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லி 2 monthsக்கான பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிச்சு சொல்லுங்கள், இல்லை ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டே இருக்கேன்றதை விட நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 500 rupees வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஒரு 6 மாதம் எப்படி போகுது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெளியே தியரட்டிக்கலாக நிறைய கேட்டு ஸ்டெப் எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பிங்க. அண்ட் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம்லேயே இருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் லைஃப் சிச்சுவேஷன், நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா அதுக்கும் பிளான் இருக்குது. 5 வருஷம் 10 வருஷம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட். ஸோ இன்றைக்கி வந்து 30x ரூலில் பார்த்தோம், எவ்வளோ பணம் இருந்தால் ரிட்டையர் ஆகலாம், எவ்வளோ பணம் இருக்கணும் ஃப்யூச்சரில் ஸோ தட் நீங்கள் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்றது. அண்ட் உங்கள் பணம் டபுள் ஆகிறது, சேஃபாக ஆகிறது ரூல் ஆஃப் 72 வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். இதை விட குயிக்காக 4 years 5 years விட குயிக்காக பணம் டபுள் ஆகுதுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதே மாதிரி எந்த ஃபண்ட்ஸில் போடலான்னு பார்த்தோம். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை தாண்டி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத தாண்டி நீங்கள் எனி எஸ்ஐபி போட்டாலும் இந்த எஸ்ஐபியோ இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோ என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்காக அப்படின்னு தள்ளி வச்சிடலாம். ஸோ தட் லாங் டேர்முக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ மல்டி அசெட் ஃபண்ட் போடும்போது கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணலாம். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸு தாராளமாக கொடுக்கும். அண்ட் இது எல்லாமே 20-25 வருஷம் அந்த மாதிரியோ இல்லை குறைஞ்சது 10 வருஷம் இருக்குன்னா ஒரு நல்ல சைக்கிளில் பார்த்துட்டு வந்திருக்க ஸ்கீம்ஸு அண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நம்ம தைரியமாகவே இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தனி ஸ்கீம்ஸே இருக்குது, அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்னும் விஷயம் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.